வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நடந்த குரூப் 4ஓட மேக்ஸ் கொஸ்டின் ஒன்று ஆன்சர் கீ வித் சொல்யூஷனோட பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இந்த மிஸ்ஸிங் நம்பர் என்ன வரும்னு கேட்டுருக்காங்க. ரைட்டுங்களா? இது எப்படி செஞ்சுருக்குன்னா, இந்த நம்பர் பாருங்கள். இது ஒரு டேம், இது ஒரு டேம், இது ஒரு டேம், இது ஒரு டேம். ரைட்டா? சரி, ரைட்டு. இப்போது இந்த டேம் பாருங்கள், 2 × 2 4. அதுமாரி அடுத்தது 4 × 3 12, 12 × 4 48. அப்போ 48 × 5 எவ்வளோ வரும்? அடுத்து 48 × 5 வரணும், 240. ரைட்டா? ஸோ 240 வரணும். அடுத்த டைம் வந்து 240. எல்லாத்துலேயும் ஹச் தான் இருக்குது. அப்போ ஓகே, ஹச் இதை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த 2ல் 7 2 கழிச்சா 5. ரைட்டா? 7 இந்த 14 இதை கழிச்சா எத்தனை வரும்னா 7. 14 இந்த 23 கழிச்சா எவ்வளோனா 9. அப்போ 23 இங்கே எத்தனை 11 வரணும். அப்போ 23 + 11 எத்தனை வரும்? 34. ஸோ ஆப்ஷன் 34, H 240. ரைட்டுங்களா? ரைட். அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த சம் பாருங்கள். 2 பகடைகள் உருட்டப்படும் பொழுது முகமதிப்புகள் பெருக்கல் பலன் 4. பெருக்கல் பலன் எத்தனை இருக்கணும்? 4 இருக்கணுமா? இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து வித்தியாசம் 5 இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஃபஸ்ட்டு மொத்தம் 2 டைஸ் இருக்குது. ஒரு டைஸுக்கு எத்தனை ஃபேஸ் இருக்கும்? 6 ஃபேஸ் இருக்கும். 6 ஃபேஸஸ். அப்போ 2 டைஸுக்கு இன்னொரு டைஸுக்கு இன்னொரு 6 ஃபேஸு. அப்போ மொத்தம் எத்தனை இருக்கும்? 36 ஃபேஸ். 6 × 6 36 இருக்கும். ரைட்டுங்களா? சரி, ரைட்டு. இப்போ பாசிபிலிட்டிஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டிஸ் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கு? பெருக்கல் பலன் 4 இருக்கணும். பெருக்கல் பலன் 4 இருக்குன்னா ஃபஸ்ட்டு டேஸில் 1 விழணும், 2வது டேஸில் 4 விழணும். அப்போ இது ஒரு சான்ஸு. அப்போது அடுத்து இன்னொரு டேஸில் 2 விழணும், அடுத்த டேஸில் 2 விழணும். ஸோ இது ஒரு 4. அப்போ இன்னொரு டேஸில் 4 விழணும், இன்னொரு டேஸில் 1 விழணும். ஸோ பெருக்கல் பலன் 4. ஸோ அப்போ மொத்தம் எத்தனை ஆப்ஷன் இருக்குது? மொத்தம் எத்தனை சான்ஸ் இருக்குது? 3 சான்ஸ் இருக்குது. ரைட்டா? சரி, 3. ரைட். இன்னொன்று சொல்லியிருக்கு, டிஃப்ரென்ஸ் வந்து 5 இருக்கணும்னு கொடுத்துருக்கு. டிஃப்ரென்ஸ் 5 இருக்கணும்னா ஒரு டைஸில் 6 விடணும், இன்னொரு டைஸில் 1 விடணும். அப்போ கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 5. ஓகேவா? அப்போது இன்னொரு டைஸில் 1 விடணும், அடுத்த டைஸில் 6 விடணும். அப்போ 5. ஸோ மற்ற சான்ஸ் இல்லை. ஸோ மொத்தம் இதில் எத்தனை சான்ஸ் இருக்குது? 2 சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ மொத்தம் எத்தனை? 36. ஃபஸ்ட்டு எத்தனை? 3 சான்ஸ். அடுத்த எத்தனை? 2 சான்ஸ். ரைட்டா? ப்ளஸ் 2. இப்போ எத்தனை இருக்குது? 5/36. ஸோ ஆப்ஷன் பி. ரைட்டுங்களா? அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். 1 3 5 அப்படி ஆட் நம்பரில் இருக்குது. அதாவது ஒற்றைப்படை எண். ரைட்டா? ஆட் நம்பரில் இருக்குது. ஓகேவா? இப்போது நம்ம ஈவன் நம்பரில் இருந்து என்ன பண்ணுவோம்னா, லாஸ்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணிக்குவோம். ஸ்கொயர் பண்ணி போட்டால் அதான் ஆன்சர். ஆட் நம்பரில் இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்னா, அந்த லாஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா, லாஸ்ட் நம்பர் கூட 1 கூட்டணும். 1 / 2 அதோட ஸ்கொயரு. ஸோ லாஸ்ட் நம்பர் எத்தனை? 55. 55 + 1 / 2 ஹோல் ஸ்கொயர் எத்தனை வரும்? 56 / 2. அடித்த வரும் 2 × 4, மீது 1, 8 × 2 16. அப்போ 28 ஸ்கொயர். 28 ஸ்கொயர் என்ன வரும்? 28 × 28. 8 8 64, மீது 6, 8 16, 24, 8 2 16, மீது 1, 2 × 4 5. எவ்வளோ இருக்குது? 4 10. சரி, இங்கே வந்து 2 வரும் இல்லையா? 8 8 64, மீது 6, 8 16, 20 22. ஓகேவா? சரி, ரைட். கூட்டி போடுங்க. 4 6 2 8, 5 2 கூட்டினா 7, 784. ஸோ ஆப்ஷன் பி. ரைட்டுங்களா? ஓகே. அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். இந்த சீரீஸில் என்ன வரும்னு கேட்டுருக்காங்க. ரைட். இது எப்படி செய்யலாம்னு பாருங்கள். அதாவது எப்படி கொடுத்துருக்குன்னா 1/1 - 1
ஈக்குவல் டு எவ்வளோ 0. 2 power 2 minus 2 எவ்வளோ ஆகும் 2. 3 power 3 minus 3 இப்போ எத்தனை ஆகும் 24. 4 power 4 minus 4 252. ஸோ அடுத்து 5 power 5 minus 5 3120. அடுத்து என்ன கொடுத்துருக்கு 6 power 6 minus 6. ஓகேவா இப்போ எவ்வளோ ஆகும் 6 power 6 வந்து 46656 மைனஸ் 6. ஸோ ஆன்சர் 46650. ரைட்டுங்களா ஆப்ஷன் பி. ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹவு many pairs of successive number have a difference of 2? அதாவது பக்கத்து நம்பர் 2 வித்தியாசத்தை உடைய எண்களின் எத்தனை இணைகள் உள்ளன? 2 வித்தியாசத்தை உடைய எண்களின் எத்தனை இணைகள் உள்ளன? இணைனா பேர் பக்கத்தில் இருக்குது. இப்போது 6ல் 4 போனால் 2. இப்போ இது ஒரு பேர் 1. 4ல் 1 கிடையாது. 1 2 வராது. 2ல் 2னா இதுவும் டிஃப்ரெண்ட்டு, இதையும் எடுத்துக்கலாம். வித்தியாசம் 2. ரைட்டா 8 2 எடுக்க முடியாது. 8 7 8 எடுக்க முடியாது. 4 7 எடுக்க முடியாது. 4ல் 2னா 2. ஓகேவா 2ல் 1 கிடையாது. 5ல் 1 கிடையாது. 5ல் 3 இதை எடுத்துக்கலாம் 2 வரும். ஸோ மொத்தம் எத்தனை பேர் இருக்குன்னா 4 பேர்கள் இருக்குது. ரைட்டா அடுத்த கொஷின். இப்போது இந்த 2ஓட HCF கேட்டிருக்காங்க. ரைட்டா இதோட HCF கேட்டிருக்காங்க. இது எப்படி செய்யணும் பாருங்கள். இந்த பெரிய நம்பரை இந்த சின்ன நம்பரோட வகுக்கணும். பெரிய நம்பருக்கு வந்து 2x³ minus 5x² ப்ளஸ் 5x minus 3. ரைட்டா சின்ன நம்பர் என்ன கொடுத்துருக்குங்க x³ ப்ளஸ் x² மைனஸ் x ப்ளஸ் 2. ஓகேவா சரி ரைட்டு. இப்போது இந்த 2x³ வரும்னா இந்த ஃபஸ்ட் நம்பரை இதை எதால் பெருக்கினா 2x³ வரும். x³ அப்போ இதோட 2 போட்டால் 2x³ வருமா? 2 போட்டுருங்க. அப்போ பெருக்குங்க 2 × x³ 2x³ ப்ளஸ் 2 × x² 2x². ரைட்டா அடுத்து என்ன இருக்குது மைனஸ் இருக்குது. இதை பாருங்க மைனஸ் 2x அதுக்கடுத்து ப்ளஸ் 4 2 × 2 4. ரைட்டா ப்ளஸ் 4. ஓகே இப்போ என்ன செய்யலாம் கேன்சல் பண்ணணும் சமமாக இருக்காது. ஸோ இப்போ சைன் மாற்றுங்க. இதை ப்ளஸில் இருக்குது மைனஸ் ஆகும். இது ப்ளஸில் இருக்குது மைனஸ் ஆகும். இது மைனஸில் இருக்குது ப்ளஸ் ஆகும். இது ப்ளஸில் இருக்குது இது மைனஸ் ஆகும். சரியா ஸோ இதை கேன்சல் பண்ணிடலாம். அப்போது மைனஸ் 5x² மைனஸ் 2x² எத்தனை வரும் மைனஸ் 7x². ரைட்டா இங்கே ப்ளஸ் 5x 2x 7x. இங்கே எத்தனை வரும் 4 + 4 3 7 மைனஸ் 7. ஓகேவா சரி ரைட். இப்போ 7x² 7x மைனஸ் 7 இருக்குது. ஓகேவா சரி இது எப்படி எடுத்துக்கலாம் 7 காமனாக எடுத்துலாமா? மைனஸ் 7 காமனாக எடுத்துருங்க. மைனஸ் 7 காமனாக எடுத்தால் என்ன வரும் x² ப்ளஸ் x ப்ளஸ் 1. ரைட்டா ஸோ x² ப்ளஸ் x ப்ளஸ் 1. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள் x² ப்ளஸ் x. ஸோ இதுக்கு ஈக்குவலாக ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் x² ப்ளஸ் x. இந்த x² ப்ளஸ் x மைனஸ் 1 இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி ரைட்டுங்களா. அடுத்த கொஷின் பாருங்கள். மொத்தம் 80 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அதில் 25 ஸ்டூடெண்ட் ஆப்சென்ட். அப்போ எத்தனை ஸ்டூடெண்ட் பர்சன்ட்னு கேட்டுருக்காங்க. 25% ஆப்சென்ட். அப்போ பர்சன்ட் எத்தனை இருப்பாங்க 75% இருப்பாங்க. சரியா 75 பேர் ப்ளஸ் 75% வந்து பர்சன்ட். ஓகேவா ஸோ அப்போது இந்த 75% எத்தனை ஸ்டூடெண்ட்னு கேட்டுருக்காங்க. ரைட்டா மொத்தம் அப்போ 75 / 100 இன்ட்டு எத்தனை ஸ்டூடெண்ட் 80 ஸ்டூடெண்ட் 80. ஒரு சில கேன்சல். ஈகஞ்சா 10 15 75. ரைட்டா 1 2 2 4 2 8
அப்போ 15 × 4 எவ்வளவு 60. ஸோ 60 பேர் ப்ரெசண்ட். ஆப்ஷன் பி. ரைட்டுங்களா? ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷினை நம்ம எவ்வளோ சிம்பிளாக சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ஓகேவா? ரேஷியோ ஆஃப் பாய் அண்ட் கேர்ள் 5:3. ஸோ பாய் கேர்ள் ரேஷியோ எவ்வளவுக்கு 5:3. ரைட்டா? சரி, 16% ஆஃப் பாய் வந்து ஃபெயில், அதுமாதிரி 8% ஆஃப் கேர்ள் வந்து ஃபெயில். 16% வந்து ஃபெயிலு, 8% கேர்ள் வந்து ஃபெயிலு. ரைட்டா? அவங்க கேட்டிருக்குது ஆனால் பாஸ் தான் கேட்டிருக்காங்க, பாஸ் சதவீதம் கேட்டிருக்காங்க. 16% ஃபெயில்னா பாயில், அப்போ எத்தனை பர்சன்டேஜ் பாஸ் ஆகிருப்பாங்க? மொத்தம் 100. இப்போ 100ல் 16 போனால் 16 ஃபெயில்னா அப்போ எத்தனை பர்சன்டேஜ் பாஸ்? மொத்தம் 100 பேர் இருப்பாங்க, அதில் 16 ஃபெயில்னா மீதி எத்தனை இருப்பாங்க? 84. அப்போ 84 பாஸ். ஸோ பாஸ் வந்து 84%. இது ஃபெயிலு. நமக்கு பாஸ் கேட்டிருக்காங்க, அதனால் நம்ம அதை மாற்றிக்கிறோம். ஸோ 8% கேர்ள் ஃபெயில்னா எத்தனை பர்சன்டேஜ் பாஸ் ஆகிருப்பாங்க? 92%. ஓகேவா? இப்போது இந்த கொஷின் எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணலான்னா, இந்த இருக்கையிலே கம்மியான பர்சன்டேஜ் எதுன்னு பார்த்துக்கோங்க, 84. ஓகேவா? ஸோ அதை தனியாக எழுதிக்கோங்க, 84. இது தனியாக இருக்கட்டும். ரைட். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் பாருங்கள். ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் எவ்வளவு? 84, 90, 92 வித்தியாசம் எவ்வளவு? 92 - 84 8. ஓகேவா? இப்போ 8 இன்ட்டு இந்த அதிகமான பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, அது யாருக்குள்ளது? கேர்ளுக்குள்ளது இல்லையா, அதை பெருக்கிடணும் 3 டிவைடட் பை இந்த பாய் மொத்தமாக கொடுத்தது கூட்டிடணும். 5 + 3 பாய் கேர்ளையும் மொத்தம் கொடுத்து கூட்டிடணும். அப்போ 8. இப்போ 8 அடித்தா கேன்சல் ஆகிடுமா? அப்போ எத்தனை இருக்குது? 3 இருக்குது. ஸோ 84 இந்த 3 + 3 எவ்வளவு? 87%. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அடுத்த கொஷின் பாருங்கள். ஏ எவ்வளோ கொடுத்துருக்கு? ஏ பி சி. சரியா? சிக்கும் ஏக்கும்ல ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, ஏ பி சி. ஏக்கு நேராக உள்ள வேல்யூ எழுதுங்க. ஏக்கு நேராக என்ன இருக்குது? 3. பிக்கு வந்து 7. அதேமாதிரி இங்கே என்ன இருக்குது? பி வந்து 7, சி வந்து 6. ரைட்டா? சரி, இது எப்படி எழுதலாம்னா 3, 7, 7, 6 இது போட்டு இப்படி பெருக்கிங்க இப்படி. அப்போ 3 × 7 எவ்வளவு? 21. 7 × 7 49. 7 × 6 42. ஸோ ஏ பி சி. ஏ வந்து 21, பி 49, சி 42. நமக்கு என்ன கேட்டிருக்குங்க? சிக்கும் ஏக்கும் தான். இப்போ சி வந்து எவ்வளவு? 42 டிவைட் பை அந்த ரெண்டுத்துக்கும் ரேஷியோ கேட்டிருக்கு. ஏ வந்து எவ்வளவு? 21 அடித்தா 2/1. ஸோ ஆப்ஷன் டி. ரைட்டுங்களா? ஓகே, அடுத்த கொஷின் பாருங்க. 2 நம்பர் இருக்குது, ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அதோட HCF 4 கொடுத்துருக்காங்க. இப்போ அதோட LCM கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்டால் என்ன செய்யணும்? ரேஷியோ அப்படி பறிக்கிங்க. 3 × 4 × HCF வந்து எவ்வளோ? 4. 4 16, 14 48. ஆப்ஷன் ஏ. ரைட்டா? அடுத்த கொஷின் வாங்க. ஒரு நம்பரை வந்து டிவைட் பண்ணணும், 13 டிவைட் பண்ணணும். ரைட்டுங்களா? 13 இந்த எக்ஸுங்கிற நம்பரை 13 டிவைட் ஆகும் கொடுத்துருக்காங்க. இங்கே 4 இதில் 13 டிவைட் ஆகக்கூடிய ஒரே நம்பர் என்னென்னா 390 மட்டும்தான். ஓகேவா? 390 13 டிவைட் பண்ணால் அவ்வளோ இருக்குன்னா 30. 30 × சரியா? ஸோ 30 × 13 எவ்வளோ இருக்கும்? 390. ரைட்டா? சரி, ரைட்டு. இன்னும் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கு? இன்னொரு கான்செப்ட் பாருங்கள். 16, 24, 32 இந்த 3 நம்பரால் அந்த நம்பரை டிவைட் பண்ணோம்னா ரிமைனிங் வந்து 6 கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க. அதுவே செக் பண்ணி பாருங்கள். இப்போ எக்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம்? 390. ஏன்னா அது 1 தான் 13 டிவைட் ஆகும் இந்த 4 நம்பரில். ஓகேவா? சரி, ரைட்டு. இப்போ 390 16 டிவைட் பண்ணுங்கள். 390 16 2 16 32 7 0 4 16 64 மிச்சம் அளவுக்கு 6 இருக்குது. ஸோ ரிமைனிங் 6 கிடச்சிருச்சா? ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஷின் பாருங்கள். 2க்கு ஆப்போசிட் என்ன வரும்னு கேட்டிருக்கோம். சரியா?
சரி, இந்த டைஸில் பாருங்கள் காமனாக இருக்க பாருங்கள். இதில் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது, இதில் மட்டும் இல்லை, இதில் 2 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த 2 டைஸையும் எடுத்துக்கலாம். எப்படி போடணும்னா இதை வந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷன் எழுதணும். ரைட்டா? அப்போ 2 5 3. அடுத்தது பாருங்க 2 கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் 2 1 3. 3க்கு ஆப்போசிட் 3 இருக்காது. ரைட்டுங்களா? 3க்கு ஆப்போசிட் 3 இருக்காது, வேறு நம்பர் தான் இருக்கும். ஸோ அப்போ இதை எடுக்க முடியாது. ரைட்டா? ஸோ அப்போ இந்த டைஸையும் எடுத்துக்கலாம். 2 5 3, அது கிளாக் வைஸ் டைரெக்ஷனில். இது பாருங்கள் 2 6 5, 2 6 5. ஓகேவா? ஸோ இதுக்கு நேராக இருக்கிறதுக்கு ஆப்போசிட். இப்போ 5க்கு ஆப்போசிட்டு 6, 3க்கு ஆப்போசிட்டு 5 வருமா? அதுவும் வராது. ஏன்னா இப்போ இது பாருங்கள் 5க்கு ஆப்போசிட்டு 6 வந்துடுச்சு, 3க்கு ஆப்போசிட் 5ன்னு எப்படி இருக்க முடியும்? 5க்கு ஆப்போசிட் 6ன்னு இருக்குது, அப்போ 6 தான் இருக்கும் இல்லையா? அப்போ இதுவும் எடுக்க முடியாது. ஸோ அப்போ நம்ம இந்த 2 டைஸும் லாஸ்ட் டைஸ் எடுத்து பார்க்கலாம். 2 1 3, 2 6 5. ரைட்டா? அப்போ 1க்கு ஆப்போசிட் வந்து 6, 3க்கு ஆப்போசிட் 5. இது கரெக்டாக இருக்குது. ஸோ இதில் மிச்சம் இதுக்கு இல்லாத நம்பர் என்ன? 4. ஸோ அப்போ அந்த 4 தான் 2க்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ரைட்டுங்களா? ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த கொஷின் 7 12 19 24 43 91 எப்படி இருக்குது? இது வந்து ப்ரைம் நம்பராக வந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள் 7க்கு 5க்கு 12க்கு வித்தியாசம் வந்து 5 டிஃப்ரெண்ட்டு. 12க்கும் 19க்கும் 7, 19க்கும் 24க்கும் 5, 24 43 19 வருது. ஓகேவா? ஸோ அடுத்த சீரியஸ் 43லேருந்து 5 வரும். இந்த 5 தொடங்குது, அப்போ 48. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி 48. என்ன இந்த இதையும் கழிச்சாச்சுன்னு என்ன ஆகும்? 5 ஆகும் டிஃப்ரென்ஸு. அது வந்து ப்ரைம் நம்பராக இருக்கணும். ஓகேவா? ஏன்னா மீது எல்லாமே பாருங்கள் ப்ரைம் நம்பராக இருக்கும். 24 43 கழிச்சாச்சுன்னா 19, அது ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர்னால் அதால் மட்டும்தான் வகுப்படும், மற்ற எந்த நம்பர் வச்சு வகுப்படுத்த முடியாது. ஓகேவா? ஸோ 48 43 முடிச்சா 5, இது ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ 48 ஆன்சர். அடுத்து பாருங்க, பி மற்றும் கியூ 20 நாள் மற்றும் 40 நாள் செய்கிறாங்க வேலையை. சரியா? பி வந்து எத்தனை நாள் செய்வாங்கன்னா 20 நாள், கியூ வந்து 40 நாள் செய்வார். ரைட்டா? 2 பேரும் சேர்ந்து வேலை செய்தாங்க. கியூ வந்து கொஞ்ச நாள் கழித்து லெஃப்ட் ஆகிருந்தார். ஸோ பி வந்து மிச்ச வேலையை 8 நாளில் செய்கிறாரு. அப்போது கியூ எத்தனை நாளைக்கு முன்னால் போயிருப்பாருன்னு கேட்டிருக்காங்க. ரைட், இது எப்படி செய்யணும்னா பி 20, கியூ 40. 2க்கும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எவ்வளவு? 40ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 20 × 2 40, 40 × 1 40. ஓகேவா? ஸோ இது என்னதுன்னா பி மற்றும் கியூ ஒரு நாள் செய்யக்கூடிய வேலையின் அளவு. இது வந்து எல்சிஎம் வந்து மொத்த வேலை. ரைட்டா? ரைட், டோட்டல் ஒர்க். இப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு என்ன நடக்கு? பியும் கியூவும் சேர்ந்து செய்தாங்க. பி ப்ளஸ் கியூ எத்தனை நாள் செய்வாங்கன்னு தெரியாது, எக்ஸ் வச்சுக்கோங்க. அப்போ யாருக்கு போய் தான் கியூ போய்க்குதோ, அப்போ பி யாருக்கா மிச்சம்? பி மட்டும் தான் இருக்காரு. ஓகேவா? பி மட்டும் தான் இருக்காரு. எத்தனை நாள் செய்வாங்க அந்த மிச்ச வேலை? 8 நாள் × 8. மொத்த வேலையானது 40. ஸோ 40. சரியா? ஸோ பி ப்ளஸ் கியூ, பி வந்து 2, கியூ வந்து 1. அப்போ எத்தனை? 3 எக்ஸ் ப்ளஸ் பி வந்து எவ்வளவு? 2 × 8 = 40. ஸோ 3x + 16 = 40. ஓகேவா? அப்போ 3x = 40 - 16. அப்போ 3x = எத்தனை வரும்? 24. அப்போ x = 24/3 8. ஸோ அப்போ வந்து எக்ஸுங்கிறது 8. அப்போது பியும் கியூவும் எத்தனை நாள் செஞ்சுருப்பாங்க? சேர்ந்து 8 நாள். அப்போது என்ன கொடுத்துருக்கு? கியூ எத்தனை நாள் செஞ்சுட்டு போயிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ 8 நாள். ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்த கொஷின் பாருங்கள். 4 × -1 இல்லையா? இதாவது எனிதிங் பவர் 0 1 1. அது ஃபஸ்ட் தெரியணும்.
எனி நம்பர் கொடுத்து மேலே பவரில் சீரோ போட்டாச்சுன்னா அதுக்கு வந்து ஆன்சர் வந்து 1. ஸோ அப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன எழுதலாம் 1 இன்ட்டு 4 மைனஸ் 1னா 1/4 ப்ளஸ் 1/4 ஸ்கொயர் ப்ளஸ் 1/4 க்யூபு. ரைட்டா, பவர் 1 கொடுத்துருக்கு. ரைட், இப்போது 1/4 ப்ளஸ் 1/16 ப்ளஸ் 1/64. ஓகே, 1 இன்ட்டு இது பவர் 1. ஸோ இது பாருங்க, இதுக்கு எல்சிஎம் எடுத்துங்க. எல்சிஎம் என்ன எடுக்கலாம்? 64. ஓகேவா, அப்போது 4 கூட எதை பெருக்குனா 64 ஆகும்? 16 × 4 64 ப்ளஸ் 16 கூட 4 பெருக்குனா 64 ஆகும். 4 ப்ளஸ் 64னா இன்ட்டு 1 64. ஓகேவா, அப்போ எந்த பக்கம் 21/64 இன்ட்டு இந்த 1. ஸோ ஆன்சர் என்னது? 1 × 21/64னா 21/64. ஓகேவா, ஆப்ஷன் சி. ரைட், அடுத்த கொஷின் பாருங்கள். ஆவரேஜ் மார்க் ஆஃப் 25 ஸ்டூடெண்ட் ஆவரேஜ் மார்க் வந்து 78.4. அதுக்கப்புறம் தான் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? 96ன்னு வாசிக்க போல 96ங்கிறத 69ன்னு வாசிக்காங்க. ரைட்டா, அப்போ கரெக்ட் மார்க் என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. ரைட், இதுக்கு எப்படி எழுதுனா, ஃபஸ்ட்டு இந்த ஆவரேஜ் மார்க் போட்டுருங்க. ஆவரேஜ் ப்ளஸ்ஸு சரியானது கரெக்டு, அப்போ வந்து மைனஸ் இன்கரெக்டு. ஃபார்முலா பாருங்கள், ஆவரேஜ் ப்ளஸ் கரெக்ட் மைனஸ் இன்கரெக்டு ப்ளஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட். இப்போ ஆவரேஜ் எவ்வளவு? 78.4 ப்ளஸ் கரெக்டானது 96, தவறானது 69 /25 மொத்த ஸ்டூடெண்டோட மதிப்பு. ஸோ 78.4 ப்ளஸ்ஸு இதை கழிச்சா எத்தனை வரும்? 27/69 96 போனால் 27/25. ரைட்டா, ஸோ 78.4 ப்ளஸ்ஸு இதை கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும்? 1.08. ஓகேவா, அப்போ 1.08. இப்போ 78.4 1.08 எவ்வளோ வரும்? 84.97 79.48. ஆப்ஷன் பி. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு ரோ இருக்குது, DFGHIMன்னா 6 பேர் இருக்காங்க. ரைட்டுங்களா, ஐயும் எம்மும் சென்டரில் இருக்கான்னு கொடுத்துருக்கு. அப்போது ஃபஸ்ட்டு 6 இடம் போட்டுருக்காங்க. ஐ எம்முங்க சென்டரில் இருக்காங்க. இப்படி இருக்கலாம் அல்லது இப்படியும் இருக்கலாம். ரைட்டா, ரைட்டு. அடுத்து என்ன கொடுத்துருக்கு? எஃப்பும் டியும் ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் இருக்காங்க. அப்போது எஃப்பு இங்கே போடலாம், டி இங்கே போடலாம் எண்டில். அதுமாதிரி இப்படியும் போடலாம் இல்லையா, டியும் எஃப்பும் இங்கே போடலாம். ரைட், அடுத்து என்ன கொடுத்துருக்கு? ஜி இஸ் சிட்டிங் ஆன் த லெஃப்ட் ஆஃப் டி. டிக்கு லெஃப்ட்டில் ஜி இருக்காருன்னு போட்டிருக்கு. இங்கே டிக்கு லெஃப்ட்டில் வெத்த இடமா போச்சு, அப்போ இங்கே போட முடியாது. அப்போ இங்கே தான் போட முடியும். ஜி வந்து டிக்கு லெஃப்ட்டில் இருக்காரு. ஸோ அப்போ இது தப்பு. ஸோ இதுதான் கரெக்டு. ஓகேவா, மீதி யார் இருக்கா? ஹச். கொஸ்டின் கொடுத்துருக்கு ரைட் ஆஃப் எஃப். எஃப்க்கு ரைட்டில் யார் இருக்கான்னு கேட்டிருக்கு. எஃப்க்கு ரைட்டில் யார் இருக்கா? ஹச். ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், ஏ = 26. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஏக்கு வந்து 26ன்னு கொடுத்துருக்கு. அதாவது ஏக்கு 26 அப்படின்னா பின்னால் வந்து பாருங்கள் இசட்டுக்கு தான் 26வது லெட்ரு இல்லையா. ஸோ அப்படி ரிவர்ஸில் கொடுத்துருக்கு. ஓகேவா, ஸோ அப்போ பாருங்கள் சி வந்து 3வது லெட்ரு. அப்போ கடைசி பின்னால் வந்து 3வது லெட்ரு என்ன வரும்? கொஸ்டின் பாருங்கள், அது ஏக்கு வந்து 26ன்னு கொடுத்துருக்கு. அப்போ என்ன இருக்குன்னா ஏக்கு ஆப்போசிட் பாருங்கள், ஏக்கு ஆப்போசிட் என்ன இருக்குது? இசட், அந்த கடைசி லெட்டர். ஸோ அதுதான் 26. இப்போ அப்படி அதுக்கு ஆப்போசிட் உள்ள லெட்டரை 26ன்னு கொடுத்துருக்கு. இப்போ சரியா, அப்போ ஏக்கு 26. இப்போ சிக்கு வந்து ஆப்போசிட் லெட்டர் என்ன வரும்? எக்ஸு. ஓகேவா, இப்போ எக்ஸ் எத்தனை லெட்ரு? 24வது லெட்ரு. ஏ வந்து ஏக்கு தான் 26 கொடுத்துருக்கு, 26. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்கு? டி. டி பாருங்கள், டி எதுக்கு நேரம் ஆகுது? ஜி. அதுக்கு ஆப்போசிட் லெட்டர் வந்து ஜி. ஜி எத்தனை லெட்ரு? 7வது லெட்ரு. ஓகேவா, ஸோ அந்த 3ஐயும் கூட்டி போட்டு எத்தனை வரும்? 10 17 மீதி 1 5 57. ஸோ ஆப்ஷன் 57. ரைட்டா. அடுத்த கொஷின், ஏ ≠ பி
பி நாட் ஈக்குவல் டு சின்னு கொடுத்துருக்கு. அப்போ இதில் பின்வரும் நோட்டில் எது கரெக்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு என்ன வரும்னா ஆப்ஷன் டி, ஏ சி இல்லாமல் இருக்கலாம், ஏ சிஓவும் இருக்கலாம். ரைட். அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? அப்போ அடுத்த ரேஷியோ என்னென்னு அடுத்தது என்னென்னா இந்த எக்ஸுக்கு என்ன வரும்னு கேட்டுருங்க. இதுக்கு என்னென்னா ஏசி ஈக்குவல் டு பிடி. ஓகேவா? ஏசி வந்து 2 எக்ஸு இஸ் ஈக்குவல் டு 5, பிடி வந்து 20. ஓகேவா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 × 20/2. 2 2 2 20. அப்போ 5 × 10 எவ்வளவோ 50. ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஷின். ஒருத்தட்ட ஏபிசிடி ஆகியோருக்கு 400 பேனாக்களை இந்த மாதிரி ரேஷியோவில் பிரித்து கொடுக்காங்க. அப்போ அவங்க வச்சிருக்க வேண்டிய குறைந்தபட்ச எண்ணிக்கை பேனா எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தாச்சுன்னு நினச்சிங்கன்னா 1:3, 1/4 இந்த மாதிரி கொடுத்தாச்சுன்னா அதுக்கு எல்சிஎம் எடுத்துருங்க. அப்போ 3, 4, 5, 6. இதுக்கு எல்சிஎம் வந்து எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 60 வரும். எல்சிஎம் 60. ரைட்டா? ரைட். அப்போ இதை மொத்த பின்னமாக ஆக்கணும்னு என்ன செய்யணும்? 1/3. இது 60 ஆகணும். என்ன செய்யணும்? அப்போ 3 × 20 60. ஸோ 20. ஓகேவா? அடுத்து 1/4. 1/4 60 ஆக்கணும். அப்படி செய்யணும். 4 × 15 60 வரும். அப்போ இங்கேயும் 15. ரைட்டா? அப்போ இது 15. 1/5னா 5 கூட எதை பேருக்குன்னா 60 வரும். 5 கூட 12 பேருக்குன்னா 60 வரும். அப்போ வந்து 12. 6 கூட எதை பொறுத்து 60 வரும். 10. அப்போ 10. ஓகேவா? 10. இப்போ என்ன இருக்குது? 20, 15, 12, 10. எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வரும்? 20, 30, 45, 57. மொத்தம் 57 பேனா இருக்கணும். ரைட்டுங்களா? ஓகே. அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதோட ஹெச்எஃப் 108க்கும் 234க்கும் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெச்எஃப் இந்த ஃபார்மேட் வந்து எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டால் அது சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ரைட்டு. இப்போது ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுத்துக்கும் ஹெச்எஃப் பாருங்கள். 108, 234. 18 போடும். 6 18 108, 13 18 234. ரைட்டுங்களா? அடுத்து இந்த நம்பரை போட முடியாது. ஸோ ஹெச்எஃப் வந்து இதுக்கு வந்து 18 இருக்கலாம். 18 இருக்கலாம். அதோட அடிப்படை நம்பராக இருக்கும். அதுக்கு அடுத்த ஃபேக்டராக இருக்கலாம். 9 இருக்கலாம், ஆர் 9, ஆர் 6 இருக்கலாம், அல்லது 3 இருக்கலாம். ஓகேவா? இதில் எதனால இதில் ஹெச்எஃபாக இருக்கலாம். இதோட ஹெச்எஃபாக. ரைட். இப்போது அடுத்து பாருங்கள். இந்த இதில் எக்ஸுக்கு பதிலாக எதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 4 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 230 இது எக்ஸுக்கு பதிலாக 4 -51. இப்போ எவ்வளோ வரும்? 3, 18 183 வருது. ஓகேவா? ரைட். இப்போ 183 வருது. இப்போ இதில் இருக்க ஏதாவது ஒரு நம்பரால் இது வகுப்படணும். வகுப்பட்டுச்சுன்னா அதான் ஆன்சர். ரைட்டுங்களா? ஸோ இது கண்டிப்பாக அந்த 3ஆல் வகுப்படும். 6 3 18, 1 3 3 61. ஸோ ஆப்ஷன் சி. வேறு எந்த நம்பர் போட்டாலும் இதுக்கு வராது. ஓகேவா? ரைட். அடுத்த கொஷின் பாருங்கள். 68,000க்கு 16 2/3% 9 மாதத்துக்கு கேட்டிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். 68,000 இன்ட்டு இது பிரின்சிபல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை? 9 மாதம். அதை வருஷம் மாத்திரம் நினச்சிங்கன்னா 9 / 12. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாதம்னால அங்கே மாதத்தில் கொடுத்தனால 9/12 போடணும். இன்ட்டு ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் எவ்வளவு? 16 3/2. இதை முழு மதிப்பை மாற்றணும். எப்படி மாற்றலாம்? 3 14 48. அப்போ 48 + 2 50. 50/3. 50/3. இந்த பர்சன்டேஜ்னால இன்ட்டு 100. ரைட்டா? ரைட். இந்த 2 0 கேன்சல். ஓகேவா? 1 3 3 3 9. 1 3 3 4 3 12. 1 4 4 1 4 4 மீதி 2 7 4 28 சைவர். இப்போ 170 × 50 எவ்வளோ வரும்? 17 5 85. 2 0. ஸோ 8500. ஆப்ஷன் ஏ. ரைட்டா? அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு அமௌண்ட் 2602 ஏ மற்றும் பி
ரெண்டு பேத்துக்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க, பிரிச்சிருக்கு. அதில் ஏ வந்து 6 வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய தொகைக்கு பி வந்து எத்தனை வருஷத்துக்கு 8 வருஷத்துக்கு கொடுக்குறது சமம்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? சரி, இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபார்முலா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் 1 + R/100 பவர் டி. டீனா டைம். ரைட்டுங்களா? சரி, ரைட்டு. இப்போ ஃபஸ்ட்டு நினச்சிங்க, ஏவோட அமௌண்ட்டை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ரைட்டா? அப்போ பியோட அமௌண்ட் என்னவாக இருக்கும்? இதை தானே பிரித்து கொடுத்துருக்காங்க. ஏக்கு எக்ஸுனா பி வந்து 2602 மைனஸ் ஏவோட அமௌண்ட் வந்து எக்ஸு, அது பியோட அமௌண்ட்டாக இருக்குமா? ரைட்டா? புரியுதா? ஏவோட அமௌண்ட்டு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், பியோட அமௌண்ட்டு ஒன்று தான் இருக்கும், மொத்தம் 2602, அதில் ஏவோட அமௌண்ட்டு எக்ஸ்ன்னு அதை கழிச்சிட்டோம்னா அதான் பியோட அமௌண்ட். ஓகேவா? சரி, இப்போ ஈக்குவேட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஏவோட இந்த ஃபார்மில் ஈக்குவேட் பண்ணோம். பிரின்சிபல் வந்து ஏவோட அமௌண்ட் வந்து எக்ஸ், 1 + ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் எவ்வளவு? 4 /100 எத்தனை வருஷம்? 6 வருஷம். அது எதுக்கு ஈக்குவலு? பியோட அமௌண்ட்டு 2602 மைனஸ் எக்ஸு 1 + ரேட் ஆஃப் பர்சன்ட் 4/100 ஒரு எத்தனை வருஷம்? 8 வருஷம். ஓகேவா? டீங்குது வருஷம், டைமு. இப்போது இங்கே இந்த எக்ஸு இந்த வேல்யூவை ஈக்குவல் டு கன்சிடர் கொண்டு வந்துருங்க. அப்போ டிவைட் ஆகிடும். அப்போது 2602 மைனஸ் எக்ஸ், ரைட்டா, ஈக்குவல் டு 1 + 4/100 8. இது ஈக்குவல் வந்து கீழே வந்துடுமா இல்லையா? 1 + 4/100 பவர் 6. ஸோ இந்த பவரில் இருக்கும்போது என்ன செய்யணும்னா இதை அப்படியே கழிச்சிக்கலாம். ரைட்டா? ஸோ அப்போ என்ன ஆகும்? எக்ஸு டிவைட் பை 2602 மைனஸ் எக்ஸு ஈக்குவல் டு 1 + 4/100 8. இது மேலே போனால் மைனஸ் ஆகும். அப்போ 8 மைனஸ் ஆக எவ்வளோ ஆகும்? 2 ஆகும். ஓகேவா? ரைட். அடுத்து பாருங்கள், இது எப்படி இருக்கட்டும், நம்ம இதை மட்டும் சால்வ் பண்ணோம். இது என்ன ஆகும்? 4 அடித்தா 4 4 25 4 100. அப்போது 1 + 1/25 ஹோல் ஸ்கொயர். இது என்ன ஆகும்? 25 + 1 25 × 1 25 + 1 26 / 5. ஸோ 26 / 25 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஈக்குவல் டு இந்த வேல்யூ போடுங்க, எக்ஸ் டிவைட் பை 2602 மைனஸ் எக்ஸ். ஓகேவா? ரைட். இப்போது எக்ஸ் டிவைட் பை 2602 மைனஸ் எக்ஸு ஈக்குவல் டு 26 ஸ்கொயர் எவ்வளவு? 676. 25 ஸ்கொயர் 625. ஓகேவா? இப்போ இந்த 625 இங்கே கொண்டு போயிருங்க, இந்த வேல்யூ இந்த சைடு கொண்டு போயிருங்க. ஸோ அப்போ 625 எக்ஸ் ஈக்குவல் டு 676 இன்ட்டு 2602 மைனஸ் எக்ஸ். ஓகேவா? ரைட். ஸோ 625 எக்ஸ் ஈக்குவல் டு இதை உள்ளே பெருக்குங்க, 676 இன்ட்டு 2602 மைனஸ் 676 இன்ட்டு எக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மைனஸ் 676 எக்ஸு ஈக்குவல் டு கன்சிடர் கொண்டு வந்துடுங்க. அப்போது 625 எக்ஸு ப்ளஸ் 676 எக்ஸ் ஈக்குவல் டு 676 இன்ட்டு 2602. ஓகேவா? இப்போ ரெண்டுத்தையும் கூட்டின உலகம் 1301 எக்ஸ் ஈக்குவல் டு 676 இன்ட்டு 2602. 1301 ஓர் 1303 2 1301 2602. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 676 இன்ட்டு 2
676 இன்ட்டு 2 எவ்வளோ 676 இன்ட்டு 2 6 12 மீது 1 7 14 15 மீது 1 6 12 13 1352. அப்போ ஏவோட ஒளியும் 1352. இங்கே ஏவோட மேலேயும் எங்கே 1352 இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் டி. அப்போ ஏ வந்து எவ்வளவு 1352, பி எவ்வளவு இந்த 2602 1352 கழிச்சிருங்க. 2602 1352 கழிச்சு என்ன வரும் 0, இது 5000 5 2 1 1250 ரைட்டா. இப்போ பி 1250, ஏ வந்து 1352 ரைட்டுங்களா. ஓகே ஓகே, தேங்க்யூ.